கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில் வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறி ஹோர்மோஸ் நீரிணைக்கு தெற்கே அமெரிக்கா ஒரு சட்டவிரோத கடல் வழியை உருவாக்க முயன்றதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இதன் விளைவாக ஈரானிய கடற்கரை பகுதிக்குள் அமெரிக்க படைகளுக்கும் ஈரானுக்கும் இடையே சுமார் 15 நாட்கள் பரஸ்பர வான் மற்றும் கடல்சார் மோதல்கள் நடைபெற்றன. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய தரப்பில் ஈரானை முழுமையாக ராணுவ ரீதியாக வீழ்த்துவது அல்லது ஒப்பந்தம் செய்வது என இரு வழிகள் உள்ளது எனவும் ஈரான் ஒப்பந்தம் செய்ய விரும்புவதாகவும் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஈரானிய அதிகாரிகளின் கூற்றுப்படி அமெரிக்காவுடனான இடைத்தரகர் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தாலும் அமெரிக்காவின் மிரட்டல் மற்றும் அழுத்தத்திற்கு ஈரான் ஒருபோதும் பணியாது எனவும் ஹோர்மோஸ் நீரிணையில் நாட்டின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஏப்ரல் பகுதியில் நடத்தப்பட்ட இந்த ட்ரோன் தாக்குதல்கள் மத்திய கிழக்கில் ஈரான் அமெரிக்கா இடையிலான நேரடி மற்றும் மறைமுக போரின் தீவிரத்தை எடுத்துக்காட்டுகிறது. குர்திஸ்தான் பிராந்தியத்தை ஒரு போர்க்களமாக மாற்றுவது ஈராக் நாட்டின் ஸ்திரத்தன்மையையும் முழு மத்திய கிழக்கின் பாதுகாப்பையும் மேலும் ஆபத்துக்குள்ளாக்கும் என பிராந்திய அரசியல் வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் கடந்த சில தசாப்தங்களாக மத்திய கிழக்கில் வல்லரசுகளும் பிராந்திய சக்திகளும் ப்ராக்சி அமைப்புகள் மூலமாக தங்களின் அதிகாரத்தை பயன்படுத்தி வந்தன. இருப்பினும் ஈராக் குர்திஸ்தான் பகுதியில் நடைபெறும் சமீபத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் இந்த நிழல் போர் முறையை நேரடியாக கலைத்து நேரடி ராணுவ மோதலாக மாறியுள்ளதாக உணர்கிறது. ஈராக்கின் தன்னாட்சி பகுதியான குர்திஸ்தானின் வான்வெளியில் நடைபெறும் தாக்குதல்கள் ஈராக் நாட்டின் தேசிய இறையாண்மையை முற்றிலுமாக பலவீனப்படுத்துகிறது. அதே நேரம் ஏர்பில் சர்வதேச விமான நிலையம் மற்றும் அமெரிக்க தூதரக பகுதியை சுற்றியுள்ள சர்வதேச வான் பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்ச்சியாக ட்ரோன்களால் சோதிக்கப்படுவது நவீன ட்ரோன் தொழில்நுட்பங்களின் அச்சுறுத்தலாக வெளிப்படுகிறது. பிராந்திய எல்லை தாக்குதல்களுக்கு அப்பால் ஈரான் தலைமை போரை சர்வதேச சட்ட தளங்களையும் விரிவுபடுத்தியிருக்கிறது. ஈரானிய குர்திஸ் எதிர்ப்பு குழுக்களின் தலைவர்கள் மற்றும் முக்கிய உறுப்பினர்களுக்கு எதிராக சர்வதேச காவல்துறையான இன்டர்போல் மூலமாக ரெட் நோட்டீஸ் மற்றும் நாடு கடத்தல் கோரிக்கைகள் ஈரான் முன்வைத்துள்ளது. அரசியல் எதிர்ப்பாளர்களின் கோரிக்கையின் பிரகாரம் இந்த கோரிக்கைகள் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என குர்திஸ் தலைவர்களாலும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளாலும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. எல்லை தாண்டிய ஒடுக்குமுறையோ ஈரான் உலகளவில் விரிவுபடுத்த முயல்வதான குற்றச்சாட்டும் இருக்கிறது. ஈரான் எல்லை பகுதியில் அதிகரித்துள்ள தாக்குதல்கள் புதிய பாதுகாப்பு மற்றும் சமூக பொருளாதார பிரச்சினையாக உருவாகியுள்ளது. ஈரானின் மேற்கு எல்லை பகுதிகளான மெரிவான், சர்தாஸ், சேக்கஸ் ஆகிய முக்கோண பகுதிகளில் ஈரானிய படைகளுக்கும் குர்திஸ் ஆயுத குழுக்களுக்கும் இடையே மோதல்கள் தீவிரமடைந்துள்ளது. எல்லையோர தாக்குதல்கள் காரணமாக எல்லையோர கிராமவாசிகள் மற்றும் அகதிகள் முகாம்களில் உள்ள மக்களின் பாதுகாப்பான இடங்களை நோக்கி குடிபெயர சூழல் உருவாக்கி இருக்கிறது. ஈரானிய எல்லைப்படைகளின் தீவிர தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக சிதறி கிடந்த பல்வேறு ஈரானிய குர்திஸ் அரசியல் இயக்கங்கள் ஒன்றிணைய தொடங்கியுள்ளன. ஈரானிய குர்திஸ்தான் அரசியல் கட்சிகள் கூட்டணி ஒன்று கூடி தங்களின் அரசியல் மற்றும் சித்தாந்த வேறுபாடுகளை தாண்டி கூட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடிவெடுத்துள்ளன. வெறும் ராணுவ போராட்டமாக மட்டும் பார்க்காமல் சர்வதேச அளவிலான ஈரானின் மனித உரிமை மீறல்களை அம்பலப்படுத்தும் ராஜதந்திர பிரச்சாரங்களையும் இவர்கள் முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். அதே நேரம் உலகளாவிய எரிபொருள் மற்றும் வர்த்தக வழித்தட பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை மற்றும் வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் பதற்றம் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தையும் கடல்சார் வர்த்தகத்தையும் நேரடியாக பாதிக்கும் அபாயத்தை கொண்டுள்ளது. பக்தாத் மைய அரசுக்கும் ஏர்பில் உள்ள குர்திஸ் தன்னாட்சி அரசுக்கும் இடையே ஏற்கனவே நிலவும் அதிகார பகிர்வு சிக்கல்கள் வெளிநாட்டு தாக்குதல்களால் மேலும் சிக்கலடையும். அமெரிக்கா தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் கூட்டாளி படைகளையும் ஈராக்கில் தொடர்ந்து வலுப்படுத்துவது மத்திய கிழக்கில் நீண்டகால ராணுவ இருப்பை உறுதி செய்கிறது. மத்திய கிழக்கில் குர்திஸ்தான் பிராந்தியம் என்பது வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான எல்லைப் பகுதி மட்டுமல்ல. அது உலக வல்லரசுகளின் மூலோபாய நலன்களும் பிராந்திய இனக்குழுக்களின் தேசிய அடையாள போராட்டங்களும் சந்திக்கும் ஒரு மையப்புள்ளியாகும். தற்போதைய பதற்றங்கள் தனியாவிட்டாலும் இது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் பாதிக்கும் பரந்த போராக உருவெடுக்கும் அபாயம் காணப்படுகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் கடந்த சில தசாப்தங்களாக மத்திய கிழக்கில் வல்லரசுகளும் பிராந்திய சக்திகளும் ப்ராக்சி அமைப்புகள் மூலமாக தங்களின் அதிகாரத்தை பயன்படுத்தி வந்தன. இருப்பினும் ஈராக் குர்திஸ்தான் பகுதியில் நடைபெறும் சமீபத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் இந்த நிழல் போர் முறையை நேரடியாக கலைத்து நேரடி ராணுவ மோதலாக மாறியுள்ளதாக உணர்கிறது. ஈராக்கின் தன்னாட்சி பகுதியான குர்திஸ்தானின் வான்வெளியில் நடைபெறும் தாக்குதல்கள் ஈராக் நாட்டின் தேசிய இறையாண்மையை முற்றிலுமாக பலவீனப்படுத்துகிறது. அதே நேரம் ஏர்பில் சர்வதேச விமான நிலையம் மற்றும் அமெரிக்க தூதரக பகுதியை சுற்றியுள்ள சர்வதேச வான் பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்ச்சியாக ட்ரோன்களால் சோதிக்கப்படுவது நவீன ட்ரோன் தொழில்நுட்பங்களின் அச்சுறுத்தலாக வெளிப்படுகிறது. பிராந்திய எல்லை தாக்குதல்களுக்கு அப்பால் ஈரான் தலைமை போரை சர்வதேச சட்ட தளங்களையும் விரிவுபடுத்தியிருக்கிறது. ஈரானிய குர்திஸ் எதிர்ப்பு குழுக்களின் தலைவர்கள் மற்றும் முக்கிய உறுப்பினர்களுக்கு எதிராக சர்வதேச காவல்துறையான இன்டர்போல் மூலமாக ரெட் நோட்டீஸ் மற்றும் நாடு கடத்தல் கோரிக்கைகள் ஈரான் முன்வைத்துள்ளது. அரசியல் எதிர்ப்பாளர்களின் கோரிக்கையின் பிரகாரம் இந்த கோரிக்கைகள் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என குர்திஸ் தலைவர்களாலும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளாலும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. எல்லை தாண்டிய ஒடுக்குமுறையோ ஈரான் உலகளவில் விரிவுபடுத்த முயல்வதான குற்றச்சாட்டும் இருக்கிறது. ஈரான் எல்லைப் பகுதியில் அதிகரித்துள்ள தாக்குதல்கள் புதிய பாதுகாப்பு மற்றும் சமூக பொருளாதார பிரச்சினையாக உருவாகியுள்ளது.
இந்த நிலைமைகள் இப்படியே தொடருமாக இருந்தால் மிகப்பெரிய தாக்குதல்களும் அதனுடைய விளைவுகளையும் இந்த நாடுகள் சந்திக்க வேண்டி வரும் என எச்சரிக்கப்படும். இப்படியான ஒரு சூழ்நிலையில் மற்றைய நாடுகளோடு ஒப்பிடுகின்ற போது மத்திய கிழக்கினுடைய ஈரான் ஈராக் பிராந்தியங்கள் மிக பாரிய மோதல் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருவதும் தொடர்ச்சியான தாக்குதல்களின் மூலமாக இந்த தாக்குதல்கள் அமெரிக்க தளங்களை மாத்திரமல்லாமல் ஈராக்கினுடைய குர்திஸ்தான் பிராந்தியத்தின் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்துவது என்பது ஒரு எல்லை கடந்த போரை விஸ்தரிப்பதற்கு அதற்கான அழைப்புகளையும் ஈரான் மேற்கொள்ளுகிறதா என்கின்ற கேள்வியையும் ஏற்படுத்துகிறது. ஆகவே இந்த யுத்தம் மிகப்பெரிய மீறல்களையும் மிக முரணான விடயங்களையும் கொண்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் இது மிகப்பெரிய பாரிய அச்சுறுத்தலாக மத்திய கிழக்கினுடைய ஏனைய நாடுகளுக்கும் பரவ வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த நகர்வுகள் தொடருமாக இருந்தால் இதனுடைய முடிவுகள் எப்படியாக அமையும் என்கின்ற கேள்வி மிக பாரிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில் வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்